ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அஜய் அண்ட் ரேண்டம் மோஷனும் ARM. டொவினோ தாமஸுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஜிதின் லால் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஜோமன் டி ஜான் அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் ஷபீர் முகமது அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் திபுனன் தாமஸ். இந்த படத்தில் டொவினோ தாமஸ் அவர்களோட சேர்ந்து இன்னும் பல நட்சத்திர பட்டாளங்களும் இருக்கிறாங்க. அண்ட் இதில் கீர்த்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ், பிரமா, சுரபி, பேசில் ஜோசப் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் டொவினோ தாமஸுடைய 50வது திரைப்படம். அவருடைய 50th மூவியில் ட்ரிபிள் ஆக்ஷனில் 3D மூவியாக வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த ARM. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 1900 ஒரு வாரியராக இருந்த ஒரு பர்சன் அண்ட் அவருடைய பெரிய அந்த பலத்தையும் அவருடைய நல்ல ஒரு திறமையான ஒரு செயலை பார்த்து ராஜாவே வந்து ஒரு பொருள் வந்து அவர் கிஃப்டாக கேட்குறாருன்னு கொடுக்குறாங்க. அந்த பொருள் காலப்போக்கில் என்னவாச்சு அண்ட் அதை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கும் அண்ட் அதை மறுபடியும் அவங்க திரும்ப எடுத்துக்கிறதுக்கும் பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்னன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது காமனான ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபேண்டசி மூவியாக எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து 3 ஜென்ரேஷனை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ டொவினோ தாமஸ் 3 ஜென்ரேஷன்லேயும் டொவினோ தாமஸ் தான் நடிச்சிருப்பார். அதாவது 1900 ஒரு ராஜாக்கள் அந்த காலகட்டத்தில் அப்போது இருந்த ஒரு கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறமா மிடில் இருக்கக்கூடிய ஒரு 1950s அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் அதுக்கப்புறமா இப்போத்தைய கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ மொத்தம் 3 டொவினோ தாமஸ் வந்து நடிச்சிருப்பார். அண்ட் அதில் வந்து த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியவங்க, அதுக்கடுத்து மணியன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போத்தையே இருக்கக்கூடிய டொவினோ தாமஸ். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் கனெக்ட் பண்ணுற விதத்தில் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டிங், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஷர் ஹண்ட் எல்லாம் விளையாடி இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ சேம் பேட்டர்னில் அந்த கான்செப்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். காலங்காலமாக வந்து அது ஒரு மனிதர் அந்த ஷேப் மாதிரியும் விளக்கு மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு சிலை, அதை வந்து ராஜா கொடுத்துருப்பாரு. அதை அவங்க வச்சிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் அது என்ன ஆச்சு, எப்படி மறுபடியும் அது கோவிலுக்குள்ளே போச்சுன்றதையும் அது ஒரு விதத்தில் காட்டுவாங்க. அண்ட் அப்போது வந்து இந்த 2வது டொவினோ தாமஸ் இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஆசைப்படுவாங்க, அது வந்து அந்த சிலையை வந்து நான் பார்க்கணும். ஆனால் அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவிலில் இருக்குது. கோவிலில் எல்லாரெல்லாம் அலவுடு கிடையாது, ஒரு சில கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் அலவுடாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க ஒய்ஃப் பார்க்கணுன்றதுனால மணியன்ற கேரக்டர் போய் திருடிட்டு வர்றதுனால அவர் வந்து ஒரு திருடர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரியான பேர் வாங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த விளக்கு அங்கே போச்சா இல்லையா அப்படின்றதும் ஒரு பக்கம் காட்டுவாங்க. அண்ட் இப்போ 3rd ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய இந்த டொவினோ தாமஸ் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் படிச்சுட்டு ஒரு எக்ஸாம்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் ஸ்டில் அவங்களுடைய தாத்தா வந்து திருடினதுனால அந்த ஃபேமிலி நேம் வந்து அப்படியே ஃபாலோவாக ஆகக்கூடிய நிலமையில் இருக்குது. அவர் என்ன பண்ணாலுமே என்னதான் இருந்தாலும் திருடன் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் காமனான ஒரு டேர்மில் சொல்லிடுறாங்க. அண்ட் அதிலேருந்து அவர் மீளணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் அவருக்கான ஒரு லவ்வும் இருக்குது. ஸோ அவங்களுடைய வீட்டில் அவங்க வந்து வேற ஒரு சாதியினர், அதுவும் உயர்தட்ட சாதியினர்னும் போது இவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஒரு விதத்தை, அதாவது ஒரு கம்யூனிட்டி பேசிஸில் என்ன மாதிரியான கிளாஷஸ் இருக்குன்றதையும் அதையும் அழகாக காட்டியிருக்கக்கூடிய படமாகவும் இருக்குது. இந்த லவ் வந்து கடைசியாக ஒன்று சேர்கிறதுக்காகவும் இவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த திருட்டு பட்டோன்றதை போக்கணுன்றதுக்காகவும் அண்ட் படத்தினுடைய வில்லனாக இருக்கக்கூடிய ஹரிஷ் உத்தமன் இவரை சீண்டி பார்த்து அது மூலயமா அந்த ஒரு இது காட்டுவார். இது எனக்கு வந்து நீ கண்டுபிடிச்சி கொடுக்கணும், இதை கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சு எடுத்துருக்கக்கூடிய வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன் மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவார். பட் அவருக்காக இருக்குதோ இல்லையோ நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரை வந்து அதை மாற்றணுன்றதுக்காக அதை தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டொவினோ தாமஸ். அது கடைசியாக கிடச்சிதா, அவங்க ஃபேமிலி நேம் அதாவது அந்த திருடர்ன்ற பேச்சு வந்து போச்சா அண்ட் கடைசியாக அவங்களுக்கு சொந்தமான விளக்கு கிடச்சிதா இல்லைன்றது தான் படத்தினுடைய மீதி கதையாக எடுத்திருக்கிறாங்க. படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்களான்றதை விட 3 கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய டொவினோ தாமஸ்னுடைய நடிப்பு அட்டகாசம். ஏன்னா அழகான ஒரு வேரியேஷன் காட்டியிருப்பாங்க. முக்கியமாக கலரி அந்த ஆர்ட் ஃபார்ம் மார்ஷல் ஆர்ட்டை வந்துட்டு அழகாக பண்ணியிருப்பார். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்
அந்த 1900 ஜென்ரேஷனுடைய அவருடைய அந்த கலரி ஆர்ட்டை கண்டினியூ பண்ணுற விதத்துலையும் அங்கங்கே காட்டியிருப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணியிருப்பார். செகண்டாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்கு தேவையான ஃபிசிக்கும் அதுக்கு தேவையான அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் அண்ட் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்ல ஒரு வேரியேஷன் இருக்கும். அண்ட் அதே போல் இந்த படத்தில் வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 1900 அந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய டோவினோ தாமஸ்க்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சுரபி அப்படின்றவங்க அடுத்து மணி என்ற கேரக்டருக்கு வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போத்திய டோவினோ தாமஸ்க்கு தான் வந்து கீர்த்தி ஷெட்டி வந்து லவ் இன்ட்ரெஸ்ட்டாக காட்டியிருப்பாங்க. இது இல்லாமல் பேசில் ஜோசப் மற்றும் பலர்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காமெடி ட்ராக்கும் ஒரு பக்கம் போகும், அதே சமயத்தில் சீரியஸான ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிதன்லால் அவங்களுடைய டைரக்ஷன் ரொம்பவே அமேசிங் சொல்லலாம். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்க்ரீன் பிளே இருந்ததுன்னா இவ்வளோ அழகான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ட்ரிபிள் ஆக்ஷனில் நடித்த அவருடைய உழைப்புக்கு இன்னும் கூடுதலான ஒரு பலம் சேர்த்துருக்கும். ஏன்னா கொஞ்சம் வீக்கான ஸ்க்ரீன் பிளேனாலையும் அண்ட் படத்தில் வந்து அங்கங்கே கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகிறதுனாலையும் கனெக்டிவிட்டி அந்த த்ரூ அவுட் அந்த கதையோடு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் மிஸ் ஆகுது நம்மளுக்கு. மற்றபடி படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் திபுனேனன் தாமஸ் அவருடைய மியூசிக் படத்துக்கு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இதில் விட முக்கியமான ஒரு விஷயம் படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஷமீர். அதை தாண்டி படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் இந்த 3 காலகட்டத்துக்கு 3 ஜென்ரேஷனுடைய டிஃப்ரென்ஸையும் அதை விட ரொம்ப அழகான படத்தினுடைய அந்த சினிமோட்டோகிராஃபி ஜோமன் டி ஜான் அவர்கள் தான் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பில்லராக நின்று இருக்கிறாரு. ஏன்னா 3 ஜென்ரேஷன் காட்டும்போது அந்த வேரியேஷனை காட்டணும், அந்த அதுக்கேற்ற மாதிரியான லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கையும் வந்துட்டு பாராட்டியே ஆகணும். மொத்தத்தில் அந்த டீமாக எல்லாருமே அவங்கவுங்களுடைய வேலையை பண்ணியிருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே டிபார்ட்மெண்ட் எஸ்பெஷலி ரைட்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்கன்னா படம் டெஃபினெட்லி 100%ல் 200% நம்ம எல்லாரையும் திருப்தி பண்ணியிருக்கும்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த படம் வந்து நல்ல ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இது 2D ஆஸ் வெல் as 3Dலையும் வந்திருக்கக்கூடிய படமாக இருக்குது. அண்ட் இந்த படம் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.